Hello guys, welcome back. This is JEE Mains 2024 question solving session on physics. Question கேட்கப்பட்ட தேதி 4/4/2024 ஷிஃப்ட் நம்பர் 2. இதில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்கொயரி ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். ஃபார் எனி கிளாஸ் ரிகார்டிங் லைக் கிராஷ் கோர்ஸ் மாதிரியோ இல்லை ரெகுலர் கிளாஸஸ் மாதிரியோ ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஃபில் த ஃபார்ம், அவர் டீம் வில் கம்யூனிகேட் யூ என்பதை சொல்லிக்கொண்டு வீடியோக்குள் போகலாம். Regarding the question number 1, it is chargesல வரக்கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்குது. A charge Q is placed at the center of one of the surface of the cube. The flux linked with the cube is equal to what? ஸோ க்யூப்னு சொல்லும்போது 8 பக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 6 பக்கம் இருக்கும், அல்லது இது 8ε0ன்னு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணும்போது நான் 2 விஷயம் பார்த்தேன். முதல் விஷயம், ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா நான் போடும்போது 4a², ஏன்னா சர்ஃபேஸ்னு சொல்லும்போது 1 2 அதே மாதிரி 3 அப்புறம் 4 சர்ஃபேஸ் ஏரியா, அப்புறம் 5 6. ஸோ 6a² அப்படின்னு போடும்போது வேறு கால்குலேஷன். இதில் 4 ஹரிசாண்டல் சைட்ஸில் மட்டும் டாப் அண்ட் பாட்டம் இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய 4 பக்கங்களை எடுத்து 4a² போட்டால் இந்த a²ங்கிறது r² மாறும். r² கட்டு 4 கட்டு. இந்த பைங்கிறது கூட என்ன ஆகும்னா 4πr² தான். அந்த பைங்கிற வேல்யூ கூட கட் ஆகும். கட் பண்ணும்போது Q/ε0 அப்படிங்கிற ஒரு வேல்யூ தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதுவே இங்கே ஒன் ஆஃப் தி சர்ஃபேஸ் ஆஃப் த கியூப் அப்படின்னு நான் சொல்லும்போது எய்தர் இட் இஸ் லெஃப்ட் லென்த் ரைட்டாக இருக்கலாம், இல்லை ரைட் லென்த் லெஃப்டாக இருக்கலாம். ஸோ அப்படின்னு ஒரு சைடு மட்டும் அவங்க பான் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு மாட்டக்கூடிய கேப்சரிங் ஏரியா 2 ஏரியா. ஸோ 2a² அப்படிங்கிற ஆப்ஷன் எடுக்கும்போது ஐ காட் தி வேல்யூ ஆஃப் இந்த 2ம் கட் ஆகும், a² கட் ஆகும். ஸோ த வேல்யூ இஸ் 2/ε0. இந்த பைங்கிறது இதுக்கு தேவைப்படாது. ஸோ பைங்கிறது சர்க்குலர் ஆப்ஜெக்ட்டுக்கு தாங்கிறனால இது தேவைப்படாது. ஸோ Q/2ε0 அப்படிங்கக்கூடிய இந்த ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணுறோம். இது ரொம்ப நம்ம கீவேர்டெல்லாம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக பார்த்து அந்த கீவேர்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளாக் அவுட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் டஃப்பு தான், இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்குது. முதல் கொஸ்டினோட நிலைமையே இப்படித்தான், ரைட்? After this, it's a time consuming question, but இருந்தாலும் சொல்கிறேன். A sample of gas at temperature T is adiabatically expanded to double its volume V2 which is equal to 2V1. The adiabatic constant is gamma equal to 3/2. Work done என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ ஒர்க் டன் சொல்லும்போது mRT/γ-1ன்னு போடலாம் இல்லையா? எம்ங்கிறது மியூன்னு சொல்லிட்டாங்க, இங்கே 1 மோல்னு, அது கூட ஓகே தேவையில்லை. அப்போ RT/γ-1 இல்லையா? ஸோ R × T1 - T2/γ-1 போடும்போது தான் இங்கே பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. காமாவோட வேல்யூ 3/2 - 1ன்னு போடும்போது 1/2. 2 மேலே போச்சுன்னா 2R × T1 - T2. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் T and T2. நமக்கு இருக்கிறதோ V1 தான் இருக்குது, which is equal to V1. V2 which is equal to 2 times of V1 அப்படிங்கிறது இருக்குது. அப்போ TV ரிலேஷன்ஷிப் இஸ் லைக் T2/T1 equal to V1/V2 power of γ-1. காமாவோட மதிப்பு 3/2, இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 1/2. V and V cancel 1/2. The value of T1 which is equal to T, அதுவும் தெரியும் இல்லையா? ஸோ T × 1/2 power of 1/2. ரொம்ப சிம்பிளாக போய் கொடுக்கக்கூடிய கொஸ்டின். இதுக்கப்புறமா தான் நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஸோ T2 = T/ இந்த 1/2 power of 1/2 அப்படிங்கிறது √√ 1/2. இதை வெளியில் எடுத்திங்கன்னா 1/√2. இங்கே மல்டிப்ளைடு வித் T, that becomes T/√2 அப்படிங்கிற வரைக்கும் வந்துடுது. இது வரைக்கும் கூட நமக்கு சப்போஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் தான் ஸ்டஃப் ஆகுது. என்னென்னா இங்கே T1 which is equal to T - T2 = T/√2. அப்புறம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, இந்த T அப்புறம் தனியாக எடுக்கணும் இந்த 2Rஓட. ரொம்பவே கன்ஃபியூசிங் தான். ஸோ 2 × R × T அப்படின்னு போட்டால் 1 - 1/√2. இந்த √2ஓட மல்டிப்ளை பண்ணும்போது தட் இஸ் √2 - 1/√2. இங்கே 2 × RT ஆல்ரெடி இருக்குது. அதுக்கப்புறமா என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த 2வை we are getting multiplied here. இது வரைக்கும் கூட பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறமா தான் குழப்பம். இந்த 2வை மல்டிப்ளை பண்ணும்போது RT × 2√2 - 2/√2. அப்போ இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆகுது. RT × 2 - 2/√2, தட் இஸ் லைக் கேன்சல் பண்ணால் √2. அப்போ 2 - √2. ஸோ மேத்தமேட்டிக்கலி நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குன்னா ஒரு 10லேருந்து 15 ஸ்டெப்பு நம்ம போக வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு தான் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்குது. தட் இஸ் 2 - √2. ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 இதை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு கொஸ்டின் சிம்பிள் தான்,
இதை சூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம இவ்வளோ ப்ராசஸ் நம்ம டயரிங்காக போக வேண்டியதாக இருக்குது. இது ஒரு 10 மார்க்கு கொடுக்குறாங்க, ஒரு 5 மார்க் கொடுக்குறாங்க, 6 மார்க் கொடுக்குறாங்கன்னா யூ கேன் கோ. பட் இட்ஸ் அ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், ரைட்? அதில் நமக்கு எப்படி வேணால் ஆப்ஷன்ஸ் மாறி வந்திருக்கலாம். நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் எடுத்து தான் இதில் பண்ணோம். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் இது அவுட் ஆகிடுங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். ரிகார்டிங் த நெக்ஸ்ட் ஒன், அசர்ஷன் ரீசன் தி நம்பர் ஆஃப் ஃபோட்டான் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட். முதல்ல நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸையும் ஃப்ரீக்வன்சி இணைக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்க்கும்போது, ஃபோட்டான்கிறது பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு எஃப். அதில் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸை சேர்க்குறோங்கும் போது ஸோ n இன்ட்டு ஹெச்எஃப், த ஹெச் இஸ் ப்ரொபோஷ்னல். அப்போது n இன்ட்டு ஹெச் இஸ் ப்ரொபோஷ்னல் டு 1/fனு போட்டால் ஸோ வாட் ஹேப்பன்ஸ், n இன்க்ரீசஸ் வென் தேர் இஸ் அன் இன்க்ரீஸ் இன் ஃப்ரீக்வன்சியா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எஃப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா n வில் டிக்ரீஸ் அப்படின்னு கூட நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை நம்பர் ஆஃப் ஃபோட்டான் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு போட்டாலும் அது ராங் தான். என்ன காரணம்னா தி நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் ஆர் இண்டிபெண்ட். ஏன்னா the நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸுங்கிறது இவ்வளோ தான் வருங்கிறது கணக்கு கிடையாது. பண்டில்ஸ் ஆர் பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி. அதனால தான் நம்ம இதை கணக்கிலே எடுத்துக்க மாட்டோம். ஸோ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. என்ன காரணம்னா இப்போ நீங்கள் இதே ஆர்டரில் எஃப் இன்க்ரீஸ் ஆனால் n டிக்ரீஸ் ஆகணும்னு ஒரு கமெண்ட் கூட கொடுக்கலாம். இன்றைக்கி இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி என்ன, நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் டிக்ரீசஸ் வித் எஃப் இன்க்ரீசஸ்னால் தியரிட்டிக்கலி இட் இஸ் கரெக்ட். ஸோ தியரிட்டிக்கலாக இதை நம்ம அப்ளை பண்ணும்போது இட் இஸ் கரெக்ட். பட் ஆனால் கன்செப்சுவலி n இஸ் ஆல்வேஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, எனர்ஜி எதை பேஸ் பண்ணியுமே இருக்காது அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். தி மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் எமிட்டட் எலக்ட்ரான் இன்க்ரீசஸ் வித் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷன். கைனட்டிக் எனர்ஜிக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன போடலாம், கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஹெச்எஃப் மைனஸ் இவி நாட், ரைட்டுங்களா? இங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், எஃப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் நாட் கரெக்ட் பட் ஆர் இஸ் கரெக்ட் அப்படிங்கிறத இதில் பார்க்குறோம், ரைட்டா? அடுத்ததாக சச் அன் ஈஸி ஒன். ஆனால் இந்த கொஸ்டின் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. அதையும் சொல்லுவோம். த வித் ஆஃப் ஒன் ஆஃப் த டூ ஸ்லிட்ஸ் இன் an excludable slit is 4 times that of the other slit. The ratio of maximum to the minimum intensity அப்படின்னு சொல்லும்போது Imax divided by I minimum கேட்குறாங்கங்கிறது புரியுது. ஆனால் இங்கே வித்துன்னு சொல்லும்போது பீட்டா 1 ஈக்குவல் டு பீட்டா அப்படின்னும் பீட்டா 2 விச் இஸ் ஈக்குவல் டு 4 times ஆஃப் பீட்டா அப்படின்னா நமக்கு மைண்டுக்கு வருது. பட் ஆக்சுவலாக அவங்க அதை கொடுக்கல. ஸோ வாட் தே ஹேவ் கிவன் I1 I2. ஸோ I1 விச் இஸ் ஈக்குவல் டு I0 இனிஷியலி, அதுவே I2 I0ன்னு இல்லை ஐனே வச்சுங்களேன், I2 விச் இஸ் ஈக்குவல் டு 4I அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ I ஸ்கொயர் ரூட் ஆஃப் I ஸ்கொயர் ரூட் ஆஃப் I ப்ளஸ் இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4I அப்படின்னு போடும்போது திஸ் இஸ் நத்திங் பட் மை 1 எவ்வளோ தான் வெளில கொண்டு வந்தாலும் அதே தானே. ஸோ 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்னு போடும்போது 2I. இங்கே அதே மாதிரி I மைனஸ் 2I அதை ஸ்கொயர் பண்ணுங்கள், ஸ்கொயர் பண்ணுங்கள். I ப்ளஸ் ஐனா 3I அதை ஸ்கொயர் பண்ணுங்கள், டிவைடர் பை மைனஸ் பண்ணால் I அதை ஸ்கொயர் பண்ணுங்கள். 3 ஸ்கொயர்னா 9 I ஸ்கொயர் டிவைடர் பை I ஸ்கொயர், தட் இஸ் லைக் 9/1. த ரேஷியோ இஸ் 9:1, ரைட்டுங்களா? ஸோ ஆப்ஷன் நம்பர் 3ங்கிறது இதற்கான சரியான விடையாக இருக்கும். ஸோ அது கரெக்டாக நம்ம எடுக்கும்போது நம்ம கரெக்டாக எடுத்துட்டோன்னா இது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது, ரைட்? அடுத்ததாக சம கொஸ்டின், ஐடென்டிஃபை த லாஜிக் சர்க்யூட். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகுது. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் எல்லாமே டஃப் தான். இந்த தடவை 4ல் முதல் 3 ஷிஃப்ட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரஃபாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளும் பார்த்து தான் ஆகணும், ரைட்டா? ரிகார்டிங் திஸ், ஏ இங்கே நாட் கேட்டில் போகும்போது A' ஆகுது, பி நாட் கேட்டில் போகும்போது B' ஆகுது. அதை என்னண்டு கேட்டுக்குள்ளே ப்ரொவைட் பண்ணுறோம். A' B' டாட் எடுத்து ஸ்கொயர் ரூட்டில் அகெயின் ஒரு பார் எடுக்கிறோம். ஸோ AB 0 0 0 1 1 0 1 1 A பார் டாட் B பார் அப்படிங்கும்போது A பார்னா 1 1 1, திஸ் இஸ் 1 0 0 0 1 0 ஆகுது, 0 1 ஆகுது, 1 into 0 0, 1 becomes 0 1 becomes 0, 0 into 0 0. இதை அப்படியே பார் பண்ணுங்கள். 1ங்கிறது 0 ஆகும், மற்ற 3 ஜீரோக்கள் 1 ஆகவும் மாறும். ஸோ சிம்பிளி ரெஃபர்ஸ் டு ஆர் கேட்டை தான் ரெஃபர் பண்ணுது அல்லது A ப்ளஸ் B அப்படிங்கிற பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது. ஸோ தட் இஸ் ஆர் கேட் அல்லது A ப்ளஸ் B அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு நாம் வந்துடலாம், ரைட்? அடுத்ததாக சச் அன் ஈஸி ஒன். தி கான்டாக்ட் ஆங்கிள் பிட்வீன் த சாலிட் அண்ட் லிக்விட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல் ஆஃப் தி சாலிட் அண்ட் லிக்விட் ஆஸ் வெல். ஓகே, கான்டாக்ட் ஆங்கிளுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேப்பாலி டியூப் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அது இன்க்ரீஸ்டு டியூபாக இருக்கலாம், லைக்வைஸ் ஒரு டிக்ரீஸ்டு டியூபாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். தேர் வில் பி சம் கான்டாக்ட் ஆங்கிள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும்.
ஸோ the கான்டாக்ட் ஆங்கிள்ங்கிறது முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படியான்னு கேட்டால் ஆமாம், இட் இஸ் கரெக்ட். த ரைஸ் ஆஃப் லிக்யூட் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த இன்னர் ரேடியஸ். ரேடியஸுக்கும் டீட்டாவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது. ஸோ பிகாஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு 2t cos theta divided by r, that is like rho gh which is equal to 2t cos theta by r ன்னு எழுதலாமா? ஸோ தி ஹைட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு r. r அதிகமாகனா h கம்மியாகும், r கம்மியாகும் போது h அதிகமாகும். ஸோ அப்போ அந்த ஹைட்டுங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இன்னர் ரேடியஸையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 தவறுதலாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ பட் த ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரியா? The next one, an electric bulb rated 50 watt to 200 voltage is connected across 100 voltage supply. 200 voltageங்கிறீங்க, 100 voltageங்கிறீங்க, நான் எதை தான் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ this is my rated power P and this is my rated voltage V. It is connected across a voltage supply. அது V1 எடுத்துங்க. The power dissipation P1 ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். சரியா? ஸோ PV V1 இதுதான் இருக்குது. ஸோ P which is equal to V by R square. முதல்ல நமக்கு R கிடைக்கணும், ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் வில் பி காமன் இல்லையா? ஸோ ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சா தான் மற்ற கண்டுபிடிக்க முடியும். த வேல்யூ ஆஃப் P which is equal to 50, த வேல்யூ ஆஃப் V which is equal to 200 போட்டிங்கன்னா 40000 டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாகணும். ரெசிஸ்டரை வச்சுருக்கோம். ரெசிஸ்டன்ஸ் மேலே போகுது, இங்கே பாட்டமில் 50 வருது. வரும்போது 5 8 40 800 அப்படிங்கிறது இதோட ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் வில் பி காமன் த்ரூ அவுட் த சர்க்யூட். நீங்கள் எந்த சர்க்யூட்டில் போட்டாலும் த்ரூ அவுட் த சர்க்யூட் த வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வில் ரிமைன் தி சேம். ஏன்னா இது சீரீஸில் இருக்கா பேரலில் இருக்காங்கிறலாம் நமக்கு சொல்லப்படலை. சீரீஸில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா தி வேல்யூ ஆஃப் I இஸ் கான்ஸ்டன்ட். பேரலில் இருந்துச்சுன்னா V இஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். இங்கே தான் V கான்ஸ்டண்ட்டாகவே இல்லையே. ஸோ எனக்கு ரேட்டட் வோல்டேஜ் 200, இங்கே கனெக்டட் அக்ராஸில் கொடுத்துருக்கக்கூடிய வோல்டேஜ் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா V1ல் இருக்குது அப்படிங்கிறதுல கணக்கு. ஸோ இப்போது ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி P dash which is equal to V dash by R. ஸோ P dash-ஓட வேல்யூ என்ன நான் கண்டுபிடிக்கணும். வேல்யூ ஆஃப் V dash இஸ் ஆல்ரெடி 100 ஸ்கொயர் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் 800 கொடுக்கும்போது 10000 டிவைட் பை 800 அழகாக அதை கட் பண்ணால் 100/8 தட் இஸ் ஈக்குவல் டு 12.5 வாட். ஸோ அதோட பவர் டிசிபேஷனுங்கிறது 50 வாட் வரைக்கும் இது கன்சம்ஷன் பண்ணும். நமக்கு இருக்கக்கூடியது இதைப்படி 12 வாட்டு தான் இது கன்சம்ஷன் பண்ணுது. அக்ராஸ் திஸ் 100 வோல்ட் சப்ளையில் பேஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பவருங்கிறது 12.5 வாட்டு தான் கிடைக்குது அப்படிங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்குது. சரியா? A 90 kg body replaced at a distance 2r from the surface of the earth experiences a gravitational pull of what? So F equal to gmm divided by r square தெரியும். ஸ்பேஸ் அப்படிங்கிறது from the surface of the earthன்னு சொல்லிட்டாங்கனாலே that has to be revised as r plus h ஸ்கொயர்னு எடுக்கணும். இந்த ஹெச்சும் 2rன்னு கொடுத்துட்டாங்க. இது ஆல்ரெடி r இருக்குது. அப்போது gmm divided by r plus r 3r ஸ்கொயர் பண்ணால் 9r ஸ்கொயர். அவ்வளோதான். டைரக்ட் கொஸ்டின் சச் டைரக்ட் ஆன்சர். ஆனால் என்ன பண்ணேங்கிறதையும் சொல்லிடுறேன். ஜியோட வேல்யூவான 6.67 போட்டு எம் ஸ்கொயருக்கு 290 போட்டு டிவைடர் பை 9 போட்டு ஆர் ஸ்கொயருக்கு சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்துங்கிறது 6400 × 10⁻³ மீட்டர் இல்லையா ரேடியஸ் ஆஃப் தி எர்த்து. இதெல்லாம் போட்டு நல்லா வேகமாக சால்வ் பண்ணேன். ஆனால் இவ்வளவும் சால்வ் பண்ணி நமக்கு ஆன்சர் என்னடா பண்ண போகிறோன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் இன்னொரு கான்செப்ட் ஐடியா வந்துச்சு. ஜிஎம்எம் டிவைடட் பை 9r ஸ்கொயர் இல்லையா? ஆல்ரெடி ஜிஎம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயருங்கிறது தான் கிராவிடேஷனல் டியூ டு கான்ஸ்டன்ட் ஜி. அப்போ என்னென்னு எழுதலாம்? இப்போ எம் டிவைடட் பை என்ன தனியாக எடுத்துட்டா ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு 90 டிவைட் பை 9 9 10 90 10g 10 இன்ட்டு கிராவிட்டி 10ன்னு போட்டிங்கன்னா 100 நியூட்டன் முடிஞ்சா? சரி சார், அப்போ நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டதெல்லாம் தப்பா அப்படின்னு கேட்டால் நான் கூட இப்படி தான் கஷ்டப்பட்டு சால்வ் பண்ணியிருக்கேன். பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. இங்கே 9லேருந்து இதை 10 அடிக்கலாம் 90ன்னு, இங்கேருந்து ஒரு 0 அடிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 அடிக்கலாம். 9 8 ஆர் 72. அப்புறம் 64 வாய்ப்பாட்டில் வந்து பார்க்கும்போது 9 9 6 54 9 7 63. பரவாயில்ல, இது நியூமரிக்கலாக கட் ஆகட்டும்னு சொல்லி இங்கே நான் ஒரு என்ன செய்யலாம் 7ன்னு போடலாம். போட்டேன்னா இங்கே 6.6 இன்ட்டு 6.6 ரவுண்ட் ஆஃப் பண்ணி 7ன்னு போட்டுங்க இன்ட்டு 10⁻−12 டிவைடட் பை 70 இன்ட்டு 640 இன்ட்டு 10⁻6 7 10 240. அதுக்கப்புறம் அப்படியே போகும் சம், அப்படியே நல்லா ரிலாக்ஸ்டாக போகும். நீங்கள் உட்காந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஃபைனலைஸ் பண்ணி முடிக்கும்போது அந்த 100 நியூட்டனுக்கு பதிலாக 96 இல்லைனா 97ன்னு வந்து நிற்கும். அதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி தட் இஸ் ஈக்குவல் டு 100 நியூட்டன்னு போடுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், ரைட்டா? ஸோ ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ஆஸ் பர் லீகலாக நான் சம் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் பண்ணலாம். பட் தட்ஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். இந்த ஜிஎம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயரை தனியாக பிரிக்கும்போது ஜி
இன்ட்டு எம் பை 9 அப்படின்னு பிரிச்சிடலாம் இல்லையா. ஸோ இப்படி பிரிச்சிங்கன்னா இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக போய் முடியும். அடுத்து, அக்கார்டிங் டு போர் தியரி த மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான் ரிவால்விங் இன் 4th ஆர்பிட் n = 4வது ஆர்பிட்னு தெரிஞ்சு போச்சு. மொமெண்டம் கேட்குறாங்க. ஸோ மொமெண்டம்ங்கிறது எல், ஆங்குலர் மொமெண்டம். எல் = m × v × r. m கொடுக்கல, v கொடுக்கல, r கொடுக்கல. பட் nh/2πங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. இங்கே எல்லும் இருக்குது. அப்படிங்கிறதுனால l which is equal to 4h/2π அப்படின்னு போட்டிங்கன்னா 2 ஸோ 2h/π அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சராக போகுது. அடுத்ததாக, அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் த அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் வேவ் லென்த். இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் தியரிட்டிக்கல் ஸ்டஃப். சாப்டர் நம்பர் 23 நீங்கள் பார்க்கக்கூடியது ஒரு 6லேருந்து 8 ஸ்டஃப்பு, அதுக்கான வேல்யூஸாக மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மனப்பாடம் பண்ணிங்கன்னா இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். காமா 1 கிரேட்டஸ்ட்டு, அதுக்கப்புறம் உள்ளதிலே கிரேட்டஸ்ட்டு மைக்ரோவேவ், அதுக்கப்புறம் இன்ஃப்ரா, அதுக்கப்புறம் காமா, எக்ஸ்ரே, அதுக்கப்புறம் காமா. ஸோ மைக்ரோவேவ்ங்கிறது 10⁻6, இன்ஃப்ரான்னு சொல்லும்போது 10⁻9 போயிடும். எக்ஸ்ரே காமா ரெஸ்லாம் 10⁻15 ரேஞ்சுக்கு போயிடும். இட் கேம்ஸ் அண்டர் நேனோவுக்கும் கீழே போயிடும். அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு எக்ஸ்ரே காமாரே அதை விட கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறது தியரட்டிக்கலாக அட்லீஸ்ட் இந்த ரேஞ்சாவது நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக செம கொஸ்டின். சைக்கிள் ஸ்டார்ட் ஃப்ரம் பாயிண்ட் பி ஆன் அ சர்க்குலர் கிரவுண்ட் ஆஃப் ரேடியஸ் 2 km ட்ராவலிங் அலாங் இட் சர்க்கம்ஃபரன்ஸ் டு த பாயிண்ட் எஸ். த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் வாட்? அவங்க கேட்டிருக்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ பிக்கும் எஸ்ஸுக்கும் டேரெக்டாக ஒரு எக்ஸ்னு போட்டால் முடிஞ்சு போச்சு. அப்போ எஸ்லேருந்து ஓ எவ்வளோ இருக்கும்? ஏன்னா ஆல்ரெடி தே ஆர் கிவன் த ரேடியஸ் இஸ் 2 km கொடுத்துட்டாங்களா. ஓலேருந்து எஸ் 2 km. அப்போது சென்டர்லேருந்து பாயிண்ட்டு 2 km. ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணிடலாமா? எக்ஸு 2 ஸோ x² which is equal to 2² + 2², 4 4 8. ஸோ த வேல்யூ ஆஃப் x = √8 km. ஆப்ஷன் நம்பர் 3 முடிஞ்சா. ஸோ இப்படியான கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வரும் அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இதெல்லாம் எப்போயாவது ஒரு தடவை வரக்கூடிய கொஸ்டின் அப்படின்னு வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். அப்ளைங் த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ், டிட்டர்மைன் விச் ஒன் இஸ் கரெக்ட். விச் ஒன் இஸ் கரெக்ட்டுங்கிற வார்த்தை வந்தால் நான் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். டி இஸ் த டைம் பீரியட். செகண்டு, எஸ் இஸ் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், Newton m²/kg². மாஸ் இஸ் m kg, ரேடியஸ் இஸ் r மீட்டர். ஸோ இது எல்லாமே நமக்கு டக்குன்னு கையில் ஞாபகம் வருதா? அது படி போடணும். T² = 4π² r³ போட்டிங்கன்னா திஸ் இஸ் T². 4π² r, ஆறுங்கிறது மீட்ரு. அப்போ L⁻3 Newton m²/kg² மீட்டர் அப்படிங்கிறது சப்ஸ்டியூட் பண்ணோம். தென் நியூட்டன்கிறது kg/m/s², அதோட m/kg²னா kg கட்டு. ஸோ தட் வில் பி லைக் m³/kg/s². L³ m²/s². இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே போட்டால் m கட் ஆகும். ஸோ ஃபைனலி திஸ் L³ கட்டு. இது எடுக்கும்போது இந்த வேல்யூ ஆஃப் T² = T² அப்படின்னு எடுத்தோடனே நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்துடுது. ஒருவேளை இந்த ஆப்ஷனை கொண்டாந்து 4வது ஆப்ஷனாக வச்சுருந்தாங்கன்னா நம்ம வேறு எல்லாத்தையும் கண்டிப்பாக உட்காந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்டா? இதோட நீங்கள் நிப்பாட்ட வேண்டாம். மற்ற கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாவையும் எடுங்க. மற்ற ஆப்ஷனில் இருக்கு இல்லையா, மீதி 3 ஆப்ஷனையுமே நீங்கள் சால்வ் பண்ணி T² இது ஈக்குவலும் வரும்போது ஆப்ஷன் ஏ என்ன வந்துச்சு, ஆப்ஷன் பியில் T² என்ன வந்துச்சு, ஆப்ஷன் சியில் T² இங்கே என்ன ரைட் ஹேண்ட் சைடில், டிக்கு T² என்ன வந்துச்சு அப்படின்னு 4 ரைட் ஹேண்ட் சைடையும் உட்காந்து தரவாக செக் பண்ணுங்கள். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். A 2 kg brick begins to slide over a surface which is inclined at 45 degrees with respect to horizontal axis. The coefficient of static friction between the surface is, angle of sliding 45 டிகிரியில் நமக்கு இருக்குது. ஸோ அதோட மியூவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா, மியூ which is equal to tan θ. அது நமக்கு ஆஸ் வெல் ஸ்டாட்டிக் ஃபார்முலா. tan 45 டிகிரி அப்படின்னு போட்டோன்னா 1. ஸோ த வேல்யூ ஆஃப் மியூ which is equal to 1. சிம்பிள் ஃபார்முலா தான், சிம்பிள் கொஸ்டின். இது எல்லா நேரத்துலையும் இப்படி தான் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்க முடியாது. இந்த கொஸ்டினே நமக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு ஆர். தென் த வேல்யூ ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி. அப்போ எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி இன்ட்டு ஆர், அதாவது மியூ இன்ட்டு எம் இன்ட்டு ஜி அப்படின்னு போட்டு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி வேணால் நீங்கள் சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரியா? அடுத்து, தி மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் எ பார் மேக்னெட் அப்படின்னு சொல்லும்போது NIA which is equal to 0.5 Ampere/m². It is suspended in a uniform magnetic field. B-யோட வேல்யூ கொடுத்தாச்சு. The work done in rotating from its most stable position to most unstable position which is equal to what அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒர்க் டன் which is nothing but your torqueன்னு போட்டோன்னா M into B minus MB அப்படிங்கிறது போடணும், பிகாஸ் ஒர்க் டன் நெகட்டிவ்ங்கிறதுனால. ஸோ 0.5 into 8 into 10⁻²னா 4 into 10⁻². ஆன்சரில் இருக்கா? இருக்குது. பட் தட்ஸ் அ ராங் ஆன்சர். என்ன காரணம்னா,
அன்ஸ்டேபிள் பொசிஷன்லேருந்து ஸ்டேபிள் பொசிஷனுக்கு வரணுங்கிறது இட் இஸ் லைக் அ ரொட்டேஷனல் சைக்கிள். ஸோ தட் இஸ் நத்திங் பட் 2 times ஆஃப் எம்பி. அதாவது இது என்ன கணக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்பி ப்ளஸ் எம்பி அப்படிங்கிற மாதிரி 2 ஸ்டேபிள் கண்டிஷன்ஸோட வேல்யூ. ஸோ 2 times ஆஃப் எம்பி நம்ம கிடச்ச 4ஓட இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8. ஸோ 8 × 10⁻² ஜூல் என்பது இதற்கான சரியான விடை. ஸோ எந்த இடத்துல 2 வரணும், எந்த இடத்துல 2 வரக்கூடாதுங்கிறத கன்க்ளூஷன் டெசிஷனுக்கு நீங்கள் வரணும். 2 ஆன்சருமே உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்குங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். 2 wires A and B are made up of same material. சேம் மெட்டீரியல்னு சொல்லிட்டாங்கன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் ρ1 will be equal to ρ2. Same mass m1 which is equal to m2. Wire has radius r1 2 mm, radius bit for B 4 mm. The resistance of wire B capital RB 2 ohms. கேபிட்டல் ஆர்ஏவோட வேல்யூ எவ்வளோங்கிறத கேட்குறாங்க. ஸோ நமக்கு இதுலேருந்து என்ன பண்ணலான்னா ரெசிஸ்டிவிட்டி மாஸ் ஓகே, ரேடியஸ் 2 கொடுத்துட்டாங்க, கேபிட்டல் ஆர்பி, கேபிட்டல் ஆரோட எல்ஏ ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆர் ஈக்குவல் டு ρA LA பை ஏ, ஆர்பிங்கிறது ρB LB பை ஏபி. ரோவும் கேன்சல். we don't know the value of L1 LA which is equal to LB அப்படின்னு நீங்கள் போடலான்னா நோ, அப்படி எதுவுமே சம்மில் கொடுக்கல. ஒருவேளை சேம் லென்த்துங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா LA which is equal to LBங்கிறத நீங்கள் போடலாம். அப்படி அவங்க கொடுக்கலங்கிறனால அப்படி ஈக்குவல்னு கன்சிடர் பண்ண முடியும். ஸோ யூ ஹேவ் டு டேக் LA by LB equal to AB divided by AA. AB is nothing but ஒயர்னு சொன்னால் பை RB ஸ்கொயரு, இங்கே பை இன்ட்டு RA ஸ்கொயரு, பை கட்டு RB ஸ்கொயர் பை RA ஸ்கொயருங்கிறது ஓகே. இந்த லென்த்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலானா வால்யூம் ஆஃப் A equal to வால்யூம் ஆஃப் B, AL equal to AAB, AL ஏரியா ஆஃப் ஏ லென்த் ஏ, ஏரியா ஆஃப் பி லென்த் பி. இப்போ நீங்கள் LA by LB equal to AB by AA அப்படின்னா அகைன் இட் இஸ் பை RB ஸ்கொயர் டிவைடட் பை பை RA ஸ்கொயர், பை கட்டு. ஸோ எல்லுங்கிறதும் ஸ்கொயரு, இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆல்ரெடி ஏபிங்கிறது இருக்குது, இங்கே ஒரு ஏபி இருக்குது, ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 + 2 4, இங்கே RB பவர் 4 டிவைடட் பை RA பவர் 4. RBயினுடைய மதிப்பு 4, 4 4 16, 16 6 256. மில்லிமீட்டர் டு மீட்டர் கன்வர்ஷன் மாத்திரமே யோசிக்க வேணாம். ஏன்னா இங்கே RB பவர் 4 டிவைடட் பை RA பவர் 4னு வரும்போது இங்கே இருக்கக்கூடிய மில்லிமீட்டருங்கிறது மீட்டர் ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். 4 பவர் பண்ணும்போது 256. அதே நேரம் பாட்டமில் 2னா 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. கேன்சல் பண்ணால் மொத்தம் 16. ஸோ RA by 2, ஏன்னா RBயினுடைய மதிப்பு தான் 2ன்னு சொல்லிட்டாங்களா, 2 which is equal to இதை கட் பண்ணால் 16, 2 × 16 32. ஸோ 32 ஓம்ஸ் அப்படிங்கிறது இதற்கான ஆன்சராக இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் மல்டிபிள் சாய்ஸில் இல்லை, ஆன்சர் சால்வ் பண்ணி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது, அதை கவனிக்கணும். சரியா? அடுத்ததாக மெர்க்குரி இஸ் ஃபில்டு இன் அ டியூப் ஆஃப் ரேடியஸ் 2 சென்டிமீட்டர், 2 × 10⁻² மீட்டர், ஹைட் 30 சென்டிமீட்டர், 30 × 10⁻² மீட்டர். ஃபோர்ஸ் எக்ஸர்டட் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூட்டன். ஸோ நியூட்டன் வந்தால் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயருங்கிறனால இந்த கேல்குலேஷன்ஸ் நம்ம போய் தான் ஆகணும். ஸோ இப்போ என்னென்ன போடலான்னா F = P × A, பியோட வேல்யூ 10⁵ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்னு இருக்குது. ஏரியான்னு சொல்லும்போது பை × R ஸ்கொயர், ஏன்னா டியூப்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ டியூப் இஸ் லைக் சிலிண்டர், பை R ஸ்கொயர், ரைட். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் போடும்போது 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 4 × பை அப்படின்னு சொல்லும்போது 3 சம்திங் 12 × 10⁻⁻⁴ × 10⁻⁵. அப்போ 12 × 10⁻1 அப்படின்னா 120 நியூட்டன். சரி, இந்த ஆன்சர் தான் சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இது மட்டும் ஆன்சர் கிடையாது. என்ன காரணம்னா டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அப்போ டென்சிட்டியை பேஸ் பண்ணி ஒரு கூட ஃபார்முலா F = P × A. அப்போ P which is equal to ρGH × A, ஏன்னா ஹெச்சும் கொடுத்துருக்காங்க. ஹெச் ஒரு பக்கம் இருக்குது, ரேடியஸ் ஒரு பக்கம் இருக்குது. நான் முதல் ஃபார்முலாவில் எதை நம்ம பயன்படுத்தியிருக்கோம், ப்ரெஷரையும் ரேடியஸை மட்டும் பயன்படுத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இங்கே டென்சிட்டி இருக்குது, ஹெச் இருக்குது, ஆர் இருக்குது. இது எல்லாத்தையும் பயன்படுத்துகிற ஃபார்முலாவான 1.36 × 10⁴ தான் மை டென்சிட்டி ஆஸ் பர் ப்ராப்ளம். ஜியோட வேல்யூ 10, ஹெச்சோட வேல்யூ 30 × 10⁻², அதுதான் 10⁻100. ஏரியான்னு சொல்லும்போது பை × 4 × 10⁻⁴. இதெல்லாம் கட் பண்ணும்போது காட் த வேல்யூ ஆஃப் 51. இப்போ என்னோடய குழப்பம் என்னென்னா 120 நியூட்டனுங்கிறது ஆன்சர் சரியா இல்லை 51ங்கிற ஆன்சர் சரியா அப்படின்னு பார்க்கும்போது இரண்டுமே தான். என்ன காரணம் அப்படின்னா அங்கே ஃபோர்ஸை பேஸ் பண்ணும்போது வெறும் பயண்ட் ஃபோர்ஸ் மட்டும்தான் இது. ஸோ திஸ் இஸ் மை பயண்ட் ஃபோர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏரியா.
இங்கேயே அதே மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது ஃபோர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரெஷர். அவங்க என்ன சொல்கிறாங்க, அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் மட்டும் இல்லை, பேஸ்ட் ஆன் டென்சிட்டி. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய லிக்விட் என்ன லிக்விடு, மெர்க்குரி. ஸோ மெர்க்குரி லிக்விடை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். அப்போ என்ன அர்த்தம்னா பயண்ட் ஃபோர்ஸும் சேரும், அந்த லிக்விடோட ஃபோர்ஸும் எத்தாப்பில் சேரும். ஸோ அப்படி இருக்கும்போது 120 + 51 171 நியூட்டன் அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு சரியான விடையாக இருக்குது. சரியா, இதில் இன்னும் கொஞ்சம், ஏன்னா இதில் ஆப்ஷன்ஸ் கிடையாது, கவனிச்சிங்கன்னா தெரியும், டைரக்ட் ஆன்சர். அப்போ என்ன செஞ்சாகணும், ஆக்சுவல் ஆன்சர் 177 வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பையோட வேல்யூவை வந்து 3.14ன்னு எடுத்துருப்பாங்க, இல்லைன்னா 22/7ன்னு எக்ஸாக்டாக எடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாக்டாக இங்கே ஒரு பை இருக்கு இல்லையா, இதை 22/7 அப்படின்னு நீங்கள் எடுக்கணும். ஸோ அப்படி எடுத்து நம்ம ரொம்ப எக்ஸாக்டாக எடுத்தோம்னா 177ங்கிற ஆப்ஷன் ஆன்சர் வந்திருக்கு. அந்த ஆன்சர் நம்ம இன்புட்டாக கொடுக்கணுங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? So regarding the next one, the displacement of a particle is given by x equal to 10 sin omega t plus phi அப்படிங்கிற ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. The time period t equal to 3.14, velocity at t equal to 0 நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் ஸ்டெப்பு v equal to omega into a, omega which is equal to 2 pi by t into a, 2 pi divided by t 3.14, பையும் 3.14ம் கட்டு. ஆம்ப்ளிடியூட் என்னென்னா இங்கே 10 இருக்குது, இந்த 10 போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு, 20 மீட்டர் per செகண்ட் இருந்துச்சா. ஸோ ஆனால் ஆன்சர் அது கிடையாது. ஏன்னா ஒன்ஸ் தே ஹேவ் கிவன் தி வேல்யூ ஆஃப் 5 கொடுத்துட்டாங்கன்னா அப்போ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது v equal to omega into square root of a square minus x square. ஸோ யூ நோ த வேல்யூ ஆஃப் a square, that is your 10. அப்போ இந்த x squareோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, x square which is equal to 10 sin omega 5/3, இந்த 10 sin pi/3, sin pi/3ங்கிறது sin 60ஐ குறிக்கும். 180 divided by 3 அப்படின்னா 60 இல்லையா, √3 divided by 2 அதன் மதிப்பு. ஸோ 10 into √3/2 that will be like 5√3. இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25 into 3 that is equal to 75. ஓகேவா. ஸோ 100 10 ஸ்கொயர்னா 100 minus 75 which is equal to 25. ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுத்தால் 5 I2 10. ஸோ இதோட வெலாசிட்டி ஆக்சுவலாக ஒமேகா இன்ட்டு ஏன்னு கண்டுபிடிக்கும் போது 20ம், ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருங்கிறத ப்ராப்பராக போடும்போது எனக்கு 10ம் கிடைக்குது. அப்போ என்ன, டிவைடட் பை 2, பாதிக்கு பாதி வேல்யூ நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆகுதுங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். அடுத்ததாக parallel plate capacitance கொடுத்துட்டாங்க, charged by battery connected to its potential difference of 120 voltage, 12 voltage. The battery is now disconnected and a dielectric slab which is inserted between the plate. இப்போ change in potential energy கேட்குறாங்க. அப்போது இனிஷியல் கண்டிஷன் என்ன மைனஸ் ஃபைனல் கண்டிஷன் என்னன்னு கேட்குறாங்க. இனிஷியல் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள், half CV square 1/2 C ஓட வேல்யூ 12.5 பைக்கோஃபேரட், பைக்கோ என்பது 10⁻⁻12, V என்பது 12, ஸ்கொயர் பண்ணால் 144, இதை கட் பண்ணும்போது 72, இதை மல்டிப்ளை பண்ணால் காட் த வேல்யூ ஆஃப் அரௌண்ட் 900 into 10⁻12 ஜூல். அதுவே இ ஃபைனலுங்கிறத நான் கண்டுபிடிக்கும் போது என்ன செஞ்சாகணும், த வேல்யூ ஆஃப் இ ஃபைனல் விச் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் எலக்ட்ரிக் ஃபீல்டு டிவைடட் பை எப்சிலான் ஆர். ஸோ இந்த டயலக்ட்ரிக் ஸ்டாபால் டிவைட் பண்ணும்போது 6×5 90, அப்போ 150 into 10⁻12 ஜூல். அப்போ டெல்டா இயோட வேல்யூ 900 minus 150 into 10⁻12ன்னு போட்டிங்கன்னா தட் இஸ் லைக் 750 into 10⁻12 ஃபேரட். ஸோ 750 ஆல்ரெடி இங்கே 10⁻12ங்கிறது ஜூல், ஃபேரட்னு சொல்லிட்டு ஜூல் இருக்குது. அப்போ நீங்கள் போட வேண்டியது வெறும் 750ங்கிற வேல்யூவை போட்டால் போதுமானது. சரிங்களா. ஸோ தீஸ் ஆர் தி ப்ராப்ளம்ஸ் கம்மிங் அண்டர் தீஸ் கெப்பாசிட்டர்ஸ். ஆஃப்டர் தட் சம் இம்பார்ட்டண்ட்டான ஈஸியான ப்ராப்ளம். இந்த சிஸ்டம் ஆஃப் 2 particle மாஸ் 2 இருக்குது, placed at the distance from each other. The particle move toward the center of system 2 through centimeter. இப்போ நான் இதை ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு வரதுக்கு M2 எவ்வளோ மூவ் ஆகணும் அப்படிங்கிறது கேள்வி. ரொம்ப சிம்பிள், M1R1 equal to M1R2 M2R2. இது ஆல்ரெடி 3, இது 2, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், 2 கட் பண்ணிங்கன்னா 3, அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சு இல்லையா. ஸோ placed at a distance, ஸோ இட் இஸ் placed at a distance like this R. ஸோ இப்போ நான் இங்கேருந்து 2 சென்டிமீட்டரை மூவ் பண்ணிட்டேன்னா அப்போ இங்கேருந்து நான் எவ்வளோ சென்டிமீட்டர், எக்ஸ் சென்டிமீட்டர் மூவ் பண்ணணும் அப்படின்னா வேல்யூ ஆஃப் M1 into 2 வேல்யூ ஆஃப் M2 into X, M1 into 2 M2 into X, மூவி 2 into X, வேல்யூ ஆஃப் X equal to 3. சிம்பிள் தான். அது எவ்வளோ தான் நீட்டி முளைக்கிருக்காங்கிறத நீங்களே பார்க்கலாம். இதில் ட்விஸ்ட் இருக்கும், எப்போதுமே ட்விஸ்ட் இருக்கும். கொஸ்டினை ஒரு தடவை பார்த்து டயக்ராமை வரைஞ்சி அதுக்கப்புறமா இந்த ஆன்சரை போடுறதுங்கிறது சரியாக இருக்கும். ஓகேங்களா. த நெக்ஸ்ட் ஒன், த disintegration energy Q for a nuclear fission reaction is how many million electron volt. நமக்கு யூவோட வேல்யூ
சிசிஎம்மோட வேல்யூ, ஜிர்கானியம் வேல்யூ, நியூட்ரானோட வேல்யூ எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம்ங்கிறது ரியாக்ஷன்ட்டு மைனஸ் த ப்ராடக்ட் ஆஃப் சீசியம், ஜிர்கானியம், நியூட்ரான் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. இந்த வேல்யூஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிள், எப்போதும் நமக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட்டே இதுதான். பட் லிட்டில் பிட் ஆஃப் டைம் கன்சூமிங். இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எழுதி அழகாக முதல்ல கூட்டும்போது 234.8203 வருது. அதை நான் என்ன பண்ணோம், 235.0439 தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதுலேருந்து மைனஸ் பண்ணும்போது 0.2236 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. அதோடு நம்ம என்ன பண்ணுறோம், 931 மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணும்போது ஐ காட் 208.17 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது கிடைக்குது. வி கேன் ரஃப்லி டேக் இட் அஸ் 208 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ வி கேன் ரைட் தி வேல்யூ. ஏன்னா இதில் ஆப்ஷன் கிடையாதுங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். அடுத்ததாக சம கொஸ்டின். அ பஸ் மூவிங் அலாங் அ ஸ்ட்ரைட் ஹைவே வித் அ ஸ்பீட் அலாங் தி ஸ்ட்ரைட் வே மூவிங் அப்படின்னாலே பர்சன் கண்டினியூஸ் யூவை தான் குறிக்குது. இஸ் brought to halt within 4 seconds ஆஃப்டர் அப்ளைங் த பிரேக் அப்ளை பண்ணிடுச்சு அப்படின்னாலே இப்போ ஸ்டாப் ஆக போகுதுன்னு அர்த்தம். வியோட வேல்யூ 0. ஸோ த டிஸ்டன்ஸ் எஸ் ட்ராவல்டு பை த பஸ் டியூரிங் திஸ் டைம். ஸோ யூவோட வேல்யூ 72 × 5/18 போட்டால் 18 × 20 மீட்டர்/செகண்ட் வந்துடுது. யூ இருக்குது, டைம் கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். த வேல்யூ ஆஃப் வி இஸ் ஆல்சோ 0 அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ இது சிம்பிள் விஷயந்தான். v = u + at. அதுலேருந்து ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கும்போது யூங்கிறது இங்கே போச்சுன்னா -20/4 which is equal to -5. சின்ஸ் த மோஷன் இஸ் ரிட்டார்டிங் மோஷன், ஏன்னா இது கீழே என்ன பண்ணுற பிரேக் பண்ணி பிடிக்க போகுது அப்படின்னா ரிட்டார்டிங்னு போடுறல தப்பு இல்லை. -5 மீட்டர்/செகண்ட்². அது s = u × t + ½ at². இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 20 × 4 80, -5 × 16 -80/2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது -40. ஸோ 80 - 40ன்னு போடும்போது 40 மீட்டர் அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது பேஸ்ட் ஆன் சாப்டர் நம்பர் 3. ரைட்டா? அடுத்த ஸ்டெப் இட்ஸ் ஆல்சோ வெரி வெரி ஈஸி ஒன். ராட் ஆஃப் லென்த் 60 cm ரொட்டேட் வித் யூனிஃபார்ம் ஆங்குலர் வெலாசிட்டி radian/second இருக்கனால ஒமேகா அபவுட் இட்ஸ் பர்பண்டிகுலர் பைசெக்டார், அதாவது மிடில் பாயிண்ட். ஓகே, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி. தி டிரெக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் பேரலல் டு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அப்போ பொட்டன்ஷியல் பிட்வீன் தி டிஃபரண்ட் த டூ ராட் என்னன்னு கேட்டால், ஸோ ஏலேருந்து சி மிட் பாயிண்ட்டுங்கிறனால சிலேருந்து பி இது ரெண்டுத்துக்கும் தனியாக மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ பிஏசி கண்டுபிடிங்க, பிசிபி கண்டுபிடிங்க. ரெண்டுத்தையும் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா வி கேன் டிஃப்ரென்ஸ் பண்ணனா என்னென்னு தெரிஞ்சிடும். பண்ணும்போது ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஸோ இதுலேருந்து பார்த்து L/2 இருக்குது, இங்கே L/2 தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது b⍵L²/2ங்கிறது இதற்கான ஃபார்முலாவாக இருக்குது. ஏன்னா ஒமேகா பேஸில் இருக்கக்கூடிய பியோட ஃபார்முலா அப்படின்னு சொல்லிங்கன்னா the voltage which is equal to EMF which is equal to B into L into V. அதுவே ஒமேகா பேஸில் வருது அப்படின்னா V which is equal to ω/R. So that would be like E which is equal to B L ω/R அப்படிங்கிறது போகும். That would becomes V equal to ω/R இல்லையா, ஒமேகா into R. ஆனு எல்னு சேம்னா b⍵L²/2 அப்படின்னு ஃபார்முலேஷன் வரும். இப்போ என்னோட எல்லோட வேல்யூ ஏசிக்கும் L/2 தான், பிசிக்கும் L/2 தான். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா BW/2 × L²/4ன்னு போட்டால் b⍵L²/8. ஏசியோட வேல்யூ b⍵L²/8, இங்கேயும் b⍵L²/8. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 0. இது ஏன் இவ்வளோ தூரம் நம்ம நடத்துகிறோன்னா 1/3 ஆஃப் இட் லென்ஸ் இங்கே L/3, இங்கே 2L/3 அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அப்போ என்ன பண்ணுவீங்க, b⍵/2 × L²/9 மைனஸ் b⍵/2 × 2L²னா 4L²/9. இந்த 9 ரெண்டும் போட்டிங்கன்னா b⍵/18 L² கூட ஓகே. அப்போ இங்கே L²/9னா 1 - 4, அப்போ -3. ஸோ -3 b⍵L²/18 that would be like b⍵L²/6. ஒரு கொஸ்டின் தான், ஆனால் அதை ஆன்சர்னு போடும்போது நம்மளால் இவ்வளோ விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது இல்லையா. ஸோ அதற்காக தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம எஃபோர்ட் எடுத்து சால்வ் பண்ணுறதுக்கான காரணம் அதுதாங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஸோ த வேல்யூ இஸ் 0. இது L/2 தான் இருக்கணும், பாதிக்கு பாதி தான் இருக்கணும், பர்பண்டிகுலர் பைசெக்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 1/3 இங்கே, 2/3 இங்கே இருக்கலாம், இங்கே அல்லது 1/4 இங்கே இருக்கலாம், இங்கே 3L/4 இருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் காம்பினேஷன்ஸில் வேரியஸ் காம்பினேஷன்ஸில் சால்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நிறையா மாரல் வேல்யூஸோடு நம்ம எத்திக்கலாம் நிறையா கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ தேட்ஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் செஷன். அடுத்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது 6/4/2024 ஷிஃப்ட் நம்பர் 1ஓட கொஸ்டினை கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம்.
Our enquiry form is given in the description box. தேவைப்பட்ட fill பண்ணுங்க. For any queries, for any regular classes or part time classes எங்களுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா enquiry form fill பண்ணுங்க. எங்களோட டீம் உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்க என்பதை சொல்லி தொடர்ந்து ஆதரவளிக்க please like the content, share the content, put your comments in the comments box. Thanks for watching this video. Thank you.